சூப்பர் டேஸ்டியாக கோலா உருண்டை, அதுவும் சோயா சங்க்ஸ் வச்சு சுலபமாக சுவையாக செய்யலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கரை சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகா சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவு பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கணும். தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இப்போ அரைச்ச விழுதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, தேவையான அளவு பிரெட் க்ரம் சேர்த்து நல்லா திக்கான ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் பிரெட் க்ரம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா உருட்டி உருண்டைகளாக செஞ்சுட்டு ஒரு தட்டில் அடுக்கி வச்சிடலாம். அடுத்த ஸ்டெப்பு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். உருண்டையில் சேர்த்த உடனே சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா வெளியே சீக்கிரம் குக்காகி உள்ளே குக்காகாமல் இருக்கும். கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா எல்லா சைடும் ஈவனாக குக்காகி வரும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். வெஜிடேரியன் லவர்ஸ்க்கு இது செம்ம ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.